இதை 4 நாள் கழித்து தூங்கி எழுந்திரிச்சு திடீர்னு வந்து கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் வந்து 5 பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்து பார்த்ததுக்கு பின்னாடி அடுத்த நாள் தெம்பு வந்துருச்சு எனக்கு, நான் இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறக்காக ஒரு அறிக்கை விடுவது இருக்குல்ல, உப்புக்கு சப்பானியாக இருந்துக்கிட்டு நானும் ஆட்டத்தில் ஒரு சாம்பியன் தான் சொல்கிறது மாதிரி திடீர்னு வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. மிகப்பெரிய சிக்கலை தனக்குத்தானே உருவாக்கி கொண்டிருக்கிறார் விஜய். விரித்தவனே மாட்டிக்கொள்ளுகிற விசித்திர வலை என்று சொல்வதைப் போல தனக்குத்தானே குழியை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறார். 20 லட்ச ரூபாயை நான் திருப்பி அனுப்புகிறேன், என்னை நேரில் பார்க்க வராத, என் துக்கத்திலே வந்து பங்கு பெறாத விஜயின் பணம் எனக்கு தேவையில்லைன்னு ஒரு பெண்மணி திருப்பி அனுப்புகிறேங்கிறாங்க. இதை விட வெக்கக்கேடு என்ன இருக்குது உங்களுக்கு? நான் மாசத்துக்கு ஒரு நாள் தலையை காட்டுவேன், பாம்பு புத்துல இருந்து டொங்கின்னு ஒரு தலையை காட்டிட்டு மறுபடியும் புத்துக்குள்ள போறது மாதிரி நீ பனையூர் பங்களாக்குள்ள இருந்துக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் நீ டயலாக் அடிச்சுட்டேன்னா அப்படியே எல்லாம் மாறிடுமா, தலையில மாறிடுமா? நீ நிரூபிச்சிருங்கிறாரு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி. சொல்றாரு நீ குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவன் நிரூபிச்சிருங்கிறாரு. நிரூபிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு துப்புல ஓடி போயிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது நெல் கொள்முதல் நிலையத்தில் என்ன நடக்குன்னு விவசாயிகளுக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு விவசாயம் தெரியுமா? முதல்ல கள அரசியல் என்பது வேறு, அதுக்கு தைரியம் வேணும். விஜய்கிட்ட தைரியம் கிடையாது. விஜய் வந்து ஒரு கோழைத்தனமான அரசியலை செய்கிறாரு, களத்திற்கு வர மறுக்கிறார். இப்போ வரைக்கும் கரூர் சம்பவம் என்பதே வரலாற்று பிழை. இந்த பிழை ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அதை எப்படி எதிர்கொள்ளணும் தெரியாத ஒருவரை தலைமை பண்பு மிக்கவராக யாரும் கருத முடியும். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 1 மாத காலமாக தாவேக்காவில் மிகப்பெரிய ஒரு செயல்பாடுகள்லாம் இல்லாத சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த நெல் கொள்முதல் குறித்து அது குறித்து நம்ம பேச போகிறோம். அரசியல் ஆர்வலர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த நெல்மணிகள்லாம் மழையில் நனைஞ்சு வீணா போகுது, அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ட்டு ஒரு அறிக்கை ஒன்று வந்து விஜய் அவர்கள் விட்டுருக்காரு. டிவிக்கே பேக் டு ஃபார்ம் அப்படி எடுத்துக்கலாமா? 3 நாளைக்கு முன்பே எதிர்க்கட்சி தலைவர் வந்து களத்துக்கு போய் இந்த குற்றச்சாட்டை சொன்னார். உடனடியாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், மெய்யநாதன் போன்ற அமைச்சர்கள் எல்லாம் நேரிலே ஆய்வு செய்து அதற்கான விளக்கத்தையும் அளித்து விட்டார்கள். உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக களத்துக்கு சென்றார். உண்மையிலேயே அங்கு என்ன நடக்கிறது, இந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்பதை பகிரங்கமாக அவர்கள் வந்து வெளிப்படுத்தி விட்டார்கள். இதை 4 நாள் கழித்து தூங்கி எழுந்திரிச்சு திடீர்னு வந்து கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் வந்து 5 பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்து பார்த்ததுக்கு பின்னாடி அடுத்த நாள் தெம்பு வந்துருச்சு எனக்கு, நான் இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறக்காக ஒரு அறிக்கை விடுவது இருக்குல்ல, உப்புக்கு சப்பானியாக இருந்துக்கிட்டு நானும் ஆட்டத்தில் ஒரு சாம்பியன் தான் சொல்கிறது மாதிரி திடீர்னு வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. முதல்ல அவருக்கு வந்து எவ்வளவு நெல் கொள்முதலாக இருக்கிறது, எத்தனை கொள்முதல் நிலையங்கள் இருக்கிறது, தஞ்சை டெல்டா பகுதியில் மட்டும் 299 நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் பல கொள்முதல் நிலையங்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. 44 கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. 8 கொள்முதல் நிலையங்கள் மிக தீவிரமாக செயல்பட தொடங்கி இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஏதாவது கணக்கு தெரியுமா, டேட்டா தெரியுமா? இல்லை சார், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாது. ஆனால் விவசாயிகள் பாவம் கஷ்டப்படுறாங்க. அந்த அக்கறையில் சொன்னதை எடுத்துக்கலாம்ல? இல்லைங்க, அவர் களத்துக்கு செல்ல வேண்டியதுதானே, பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பார்ப்பதற்கு அவர் செல்ல வேண்டியதுதானே. கேட்டால் நான் வந்துட்டா வெளியில் கூட்டம் வந்துடும், எல்லாரும் நெரிசலில் செத்து போயிடுவாங்க அப்படின்னா இப்போ ஓட்டு கேட்க வருவாரா, வரமாட்டாரா? எல்லாருமே பனையூர் பங்களாவுக்கு வந்து வாக்காளர்கள் வரிசையில் வந்து என்கிட்ட வந்து என்ன யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத ரகசியமாக வந்து கேட்டுட்டு போய் போடுங்கன்னு சொல்லுவாரா? களத்துக்கு வரமாட்டார் அவர். நான் கேட்குறேன்னா, மிகப்பெரிய ஜமீன்தார்கள், பண்ணையார்கள், நிலக்கலார்கள் எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்காங்கல்ல, யாராவது வந்து சாவு வீட்டுக்கு அவங்க போவாங்களா, இல்லை கூப்பிட்டு விடுவாங்களா யாரையாவது? அவர் என்ன சொல்றாரு, அதை சுற்றி ஒரு சதி இருக்குது, வரவிடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க. ஆமாம், வரவிடாமல் தடுக்கக்கூடிய சதி திட்டத்தை முறியடிக்க முடியாத ஒருவர் எதுக்கு அரசியலுக்கு வர்றாரு? என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து சுற்றி சிலந்தி வலை இருக்குல்ல, அது சிலந்தி என்ன செய்யுமா, நம்ம ஒரு பாதுகாப்பான கோட்டையை கட்டிட்டோம் அப்படின்னு தனக்கு தானே அது நினச்சிக்கிறோமா. அந்த சிலந்தி வலை எவ்வளவு மெல்லிசானது, எவ்வளவு மெல்லிய தன்மை கொண்டது, லேசாக அப்படி தொடச்சா சிலந்தி வலை காணாமல் போயிடும்ல. விஜய் வந்து அப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு, நம்ம ரொம்ப பாதுகாப்பான கோட்டைக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இதை விட அதிகமான கூட்டத்தை பார்க்கக்கூடியவர்கள், இதை விட அதிகமான மக்களை சந்திக்கக்கூடியவர்கள் தான் தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால் தலைவர்களாக வந்து தலைவனாக வருவதற்கான தகுதி என்பது என்னன்னா, ஃபைட் பண்ணுறதுனே. என்ன ஃபைட் பண்ணுறாரு அவரு?
கரூருக்கு என்னை வர விடாம தடுத்துட்டாங்கன்னா நீ மீறி வரணும்ல. இல்ல இது இந்த சட்ட போராட்டம் பண்றாங்களே அதெல்லாம் நீங்க கருத்துல எடுத்துக்க மாட்டீங்களா? நீதி என்ன சட்ட வெல்லும் போராட்டம்? அப்படிங்கறதே அவரு என்ன சட்ட போராட்டம் பண்றாங்க? இல்ல சார், இப்போ கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துட்டு இருக்குது. அதுல வந்து ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி இருக்கதா அவங்க நம்புனாங்க. இப்போ வந்து வேற ஒரு ஏஜென்சி அதை விசாரிக்கிறாங்க. அதை வந்து அவங்க சட்ட போராட்டம் தானே. இப்போ மாநில அரசினுடைய விசாரணை வளையத்துக்குள்ளே இருந்து தப்பி போய் மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை வளையத்தில் மாட்டிக்கிங்க. அதே எஃப்ஐஆர் அப்படியே தானே ஃபாலோ பண்ணுறாங்க. A1 வந்து யார், A2 யாருன்னு எல்லாமே எழுதி வச்சிருக்காங்களா? உங்களை யாருமே குற்றமற்றவர்னு சொல்கிறாங்க சிபிஐ விசாரணையில். நீங்கள் இங்கே விசாரிச்சிருந்தாங்கன்னா புழல் சிறையில் உங்களை போடுவாங்க. நீங்கள் மத்திய அரசாங்கம் விசாரிச்சா திகார் ஜெயிலில் போடுவாங்க. அது ஒரு புழல் ஜெயிலுக்கு போகிறதா திகார் ஜெயிலுக்கு போகிறதாங்கிறதுலையா நீதி வெல்ல போகுது? அது ஒரு இவங்க நம்புற மாதிரி அவங்க பக்கத்தில் தப்பு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த தண்டனை இல்லைல்ல. ஒருவேளை வந்து இவர்களுக்கு சாதகமாகத்தான் வந்து தீர்ப்பு வர வேண்டும் என்று சொன்னால் பாஜகவிடம் இவர்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுக்காமல் அது சாத்தியப்படாது என்பது உலகத்துக்கே தெரியும். அதனால் இந்த விசாரணை வளையத்தில் வந்து மாநில அரசோடு மோதுவது என்பதை தாண்டி மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விசாரணை வளையத்திற்குள்ளே இவர்கள் செல்வதன் மூலமாக ஒரு பெரிய எதிரியை அவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள். ஒரு பெரிய எதிரியிடம் போய் அவர்கள் சரணடைந்திருக்கிறார்கள் என்பதன் மூலமாக மிகப்பெரிய சிக்கலை தனக்குத்தானே உருவாக்கி கொண்டிருக்கிறார் விஜய். விரித்தவனே மாட்டிக்கொள்ளுகிற விசித்திர வலை என்று சொல்வதைப் போல தனக்குத்தானே குழியை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறார். சார், ஆனால் இப்போ பொதுவாக வந்து விஜய் வந்து பொது பிரச்சனைகளை பற்றி பேசுறது இல்லை, நாட்டில் நடக்கிற சிக்கல் குறித்து பேசுறது இல்லை. குறிப்பாக அந்த 1 மாச காலம் அவங்க எதுவுமே பேசலை அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துச்சு. இப்போ திரும்ப விவசாயிகள் பிரச்சனையை கையில் எடுத்துட்டாங்களே, மழை, அதுவும் இப்போ மழை குறித்த பிரச்சனையா தாங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டு விட்டதற்கு பின்பு எதுக்கு அவர் பேசுறாருன்னு கேட்குறேன். இப்போ என்ன நோக்கமா? காந்தி செத்துட்டாரான்னு கேட்கறது மாதிரி இல்லையா அது? இல்லை, இப்போ அவர் பேசுறதுக்கு என்ன நோக்கமாக இருக்குன்னு கேட்குறேன். ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்காதுக்கு அரசியலில்? யாராவது வந்து இப்படி நடத்தியிருக்காங்களா அதுக்கு முன்னாடி? மன்னாதி மன்னர்கள், பேரரசர்கள் கூட துக்கம் நிகழ்ந்த வீடுகளுக்கு தான் போயிருப்பாங்களே தவிர கூட்டிகிட்டு வந்து துக்கம் விசாரித்த வரலாறு உண்டா? ஒரு 20 லட்ச ரூபாயை நான் திருப்பி அனுப்புகிறேன், என்னை நேரில் பார்க்க வராத, என் துக்கத்திலே வந்து பங்கு பெறாத விஜயின் பணம் எனக்கு தேவையில்லைன்னு ஒரு பெண்மணி திருப்பி அனுப்புகிறேங்கிறாங்க. இதை விட வெட்கக்கேடு என்ன இருக்குது உங்களுக்கு? உங்களால் கூட்டம் நடத்த முடியலை, கட்சி நடத்த முடியலை, என்ன எப்படி அரசியல் நடத்துவீங்கன்னு நான் கேட்குறேன். அரசியலுங்கிறது என்னங்க? என்ன அரசியல் நடத்த போறீங்க நீங்க? குற்றச்சாட்டு சொல்லிட்டா நீ அவர்களுக்கு சமமானவர்களாயிருவீங்களா? போராடணும்லங்க. என்ன போராடி இருக்கீங்க? ஒரு ஒத்த எஃப்ஐஆர் போட்டவொன்னா மொத்த கட்சியும் காணா போச்சுல, எல்லாரும் பதுங்கு குடிக்கல போயிட்டான்ல. மறுபடியும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றினோடனே 18 நாள் தாடியோட வெளியில் வர்றாருல, புஷியானதுலேருந்து எல்லாரும் வெளியில் வராங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து கரூர் மக்களை பார்த்ததற்கு பின் அதில் பெரிய வேடிக்கையான விஷயம் என்னென்னா, கரூரில் வந்து நாங்கள் காவல்துறை அனுமதி கட்டம் கொடுக்கல. எந்த காவல்துறையிட்ட அனுமதி கேட்டீங்க? மனு கொடுத்தானே வாங்கினா மனுவை வெளியிடுங்க. எந்த ஸ்டேஷனில் கேட்டீங்க? எந்த டிஜிபி அலுவலகத்தில் கேட்டதா சொல்ல கேட்டீங்கல்ல? என்ன கேட்டீங்க? பிரதமருக்கு இல்லாத எட்டடுக்கு பாதுகாப்பு, குடியரசுத் தலைவருக்கு இல்லாத பாதுகாப்போட சிக்னலே இருக்கக்கூடாது, வரிசையில் எங்கேயுமே ஸ்பீடு பிரேக்கர் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்குறீங்க? உங்கள் ரசிகர்கிட்ட வந்து நான் பாதுகாப்பு கேட்குறீங்க. அப்போ உங்கள் ரசிகர்களை உங்களால் ஒழுங்குபடுத்த முடியவில்லை என்று நீங்கள் ஒப்புக்கொள்கிறீங்க. ஒன்று. சரி, காவல்துறை அனுமதி கேட்டீங்க. ஏன் காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னு எப்படி நீங்கள் சொன்னீங்க? கொடுக்கவே நீ கொண்டே இங்கே மனுவே கொடுக்கல. அதுவே முதல் பொய். அப்புறம் மண்டபங்கள்லாம் கேட்டான், மிரட்டினாங்கங்கிறிய. எந்த மண்டபத்தை கேட்டீங்க? இல்லை, மனு கொடுக்காம மண்டபம் பார்க்காமலாம் வந்து எங்களுக்கு இது கிடைக்கலன்னு அப்படித்தான் சொல்கிறாங்க. கேட்டால் கரூரில் வந்து காவல்துறையின் அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, கரூர் வந்து காவல்துறை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கங்கிறத ஒருவேளை அவங்க சொன்னதுக்காக ஏற்றுக்கொண்டால், மாமல்லபுரம் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஆந்திர பிரதேசத்தோட கண்ட்ரோலில் இருக்கா? இல்லை வேறு ஏதாவது மாநிலத்தோட கண்ட்ரோலில் இருக்கா? ஒரிசா கண்ட்ரோலில் இருக்கா? உத்தரப்பிரதேச கண்ட்ரோலில் இருக்கா? மாமல்லபுரம் தமிழ்நாடு காவல்துறை கண்ட்ரோலில் தானே இருக்குது. அங்கே எப்படி ரிசார்ட் கிடச்சிச்சு உங்களுக்கு? இது உண்மைன்னா காவல்துறை அழுத்தம் மாமல்லபுரத்துக்கு கொடுக்கணும்ல. மாமல்லபுரத்துக்கு மட்டும் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்களா? கரூருக்கு மட்டும் கொடுப்பாங்களா? எவ்வளவு அப்பட்டமான பொய்களை சொல்றீங்க நீங்க. மக்களை முட்டாளாக்குற வேலை தானே அது. ஒருத்தர் வந்து தன்னுடைய மகனை பறி கொடுத்தவர் டெத் சர்டிபிகேட்டோட வாசல்ல நிற்கிறாரு. பொருளாதார கட்சி பொருளாதாரம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஐடென்டி கார்டை காட்டுங்கிறாங்க. இது அரசியல் கட்சியான்னு நான் கேட்குறேன். கம்பெனி நடத்துறீங்களா? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துறீங்களா? என்னடா அரசியல் கட்சி? அரசியல் கட்சின்னா என்ன? இப்போ கலைஞர் வர்றாரு, திமுகவில் வந்து ஒரு கூட்டத்துக்கு கலைஞர் வரனா, கலைஞர்கிட்ட ஐடென்டி கார்டு கேட்பாங்களா செக்யூரிட்டி வந்து? கட்சி பொருளாளர்னா என்ன நான் கேட்குறேன். கட்சி பொருளாளர்னா எவ்வளோ பெரிய போஸ்டிங் அது? ஒரு முதற்கட்ட. ஆமாங்க, எம்ஜிஆர் வந்து திமுக பொருளாளராக இருந்தாருங்க. பொருளாளரை உள்ள விட மாட்டேங்கிறேன். அப்போ அவனுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு கேட்குறேன். கட்சியில் வந்து ஒரு நபர் வந்து ஹீரோங்கிறவன் எல்லாத்தையுமே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சுருவான் 2 மணி நேரத்தில் சினிமாவில்.
நிஜ வாழ்க்கையை நீ தீர்த்து வைக்க முடியுமா? ஒரு நாள் முதலமைச்சர்னு சினிமா எடுக்கலாம், ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர் வேலை செஞ்சால் கூட பல பிரச்சனைகள் தீராது. இப்போ தான் பாருங்கள், மழைநீர் வடிகால் பிரச்சனையே சொல்கிறான். ஒவ்வொரு நாளும் களத்தில் போய் நிற்கிறாங்களா இல்லையா? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போய் நிற்கிறாங்க. அப்போ தான் அதான் அரசியல். நான் சனிக்கிழமை வருவேங்கிறது, 3வது சனிக்கிழமை போய் முட்டுச்சந்தில் மாட்டிக்கிறது, மறுபடியும் போய் பதுங்கக்குடியில் போய் ஒரு மாதம் படுத்துக்கிறது, அப்புறம் போய் ரிசார்ட்டில் போய் வந்து நான் கண்ணீர் விட்டு அழுதாரு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமாவை அரங்கேற்றுறது. அடுத்த நாள் சொல்றாங்க மன்னிப்பு, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் கண்கலங்கி அழுதாரு, மக்கள் தான் சொல்றாங்க. ஆமாங்க, மக்களை சொன்னா சொல்லுவாங்கல்ல, 20 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு தானே சொல்றாங்க. எல்லாம் அதுக்காக பணத்துக்காக சொல்லுவாங்களா? பணத்துக்காக சொல்றது இல்லைங்க, போனது போச்சு உசுறு, இனிமேல் திருப்பி வரப்போகுதாங்கிற வேதனையில சொல்றாங்க. அதுக்காக வந்து இவர் வந்து நெரிசல் மரணத்தை ஏற்படுத்தினது நியாயம்தான், அப்படி கொண்டது கரெக்டு தாங்க, என் பிள்ளையை நெரிச்சு கொண்டது பூராமே நல்லது தாங்க அப்படின்னா சொல்லிட்டு போனாங்க. அப்படி கிடையாதுல்ல, நடந்திருக்க கூடாது தானே. இது கொடுக்குற 20 லட்ச ரூபால உசுரை மீட்டுற முடியுமா? வாழ்நாள் பூரா வந்து நீ வச்சு பாதுகாத்துருவியா? முதல்ல சொல்லலாம், டயலாக் பேசலாம். ஒரு கண்ணு தெரியாத தகப்பன் இருக்கான், அவனுக்கு பணிவிடை செய்வதற்கு ஒரு மகன் கூட இருக்கிறது வந்து விஜய் போயிருப்பாரா? ஆதவர்ச்சனா போயிருப்பாரா? புஷியானது போய் டெய்லி வந்து அவர் வீட்டில் போய் பணிவிடை செய்வாரா? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? சம்பந்தப்பட்டவர்கள் கூட இருக்கிறதும் இதுவும் ஒன்றா? நான் பார்த்துக்கிறேன் உனக்கு, இப்போ நீங்கள் வர்றிய எங்கள் வீட்டுக்கு வர்றியா, எங்கள் அம்மா சொல்லுது நீ எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான் அப்படின்னு சொல்லுது. அப்போ பாகம் பிரிக்கும் போது சொத்தை எழுதி கொடுப்பாங்களா உங்களுக்கு? பாதியா எனக்கு கொடுக்குற பாகத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்களா? அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறது தானாங்க, நீ என் புள்ள மாதிரின்னு. அதுக்காக பிள்ளையாயிருமா? இப்போ வேறு சாதிக்காரங்க பழகும் போது மாப்பிள்ளை மச்சாங்கிறாங்க, ஒரிஜினல் மாப்பிள்ளை மச்சான் ஆக்கிடுவாங்களா அவங்கள? அருவாள் எடுத்து விரட்டுவாங்கல்ல, பிரச்சனை இருந்தால் காதலிச்சாங்க கல்யாணம் பண்ணா இன்னும் அருவாளை சொல்கிறாங்கல்ல. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறது தானே அது. அதெல்லாம் நடைமுறைக்கு ஆயிருமா? தேன்னு சொன்னால் இனிக்குமா? நக்குனா தானே இனிக்கும். தீன்னு சொன்னால் சுடுமா? இதெல்லாம் சொல்லுதானையா. சும்மா ஒரு நாள் டைலாக் பேசி நான் கண்ணீர் விடுகிறேன், நான் கதறுகிறேன் அப்படின்னு ஒரு நாள் வந்து நீ ரிசார்ட்டில் வந்து நீ ஒவ்வொரு டேக்கும் திரும்ப நடிக்கிறாள் தான். 43 குடும்பத்துக்கு 43 டேக்கு, 37 குடும்பத்துக்கு 37 டேக்கு நீ நடிப்ப. உனக்கு இது சாதாரண விஷயமா? அது உனக்கு ஏற்கனவே நடிகன் பயிற்சி விட்டுருவேன் நடிப்பில், அதனால் நீ நடிக்கிறதுலாம் கரெக்டு தான். இதனாலேலாம் நீ தலைவர் ஆயிருவியா நான் கேட்குறேன். அதிகாரபூர்வமாக கட்சிக்கென்று யாருமே செய்தி தொடர்பாளர்கள் விவாதங்களுக்கு வர்றதில்லை. கேட்டால் ஆதரவாளருங்கிறேன். ஆதரவாளர்னா என்னையா? அனுதாபிங்கிறது என்ன? இப்போ நான் வந்து ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், நான் இப்போ வந்து திமுக நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக ஒரு கருத்து பேசுகிறேன்னு வச்சுங்க. நானும் திமுக செய்தி தொடர்பாளர் ஒன்றா, சாம்சங் போராட்டம் நடக்கிற போது திமுக அரசு செய்தது தவறு அப்படின்னு நான் கண்டித்து பேசுகிறேன். நான் மாலை முரசு தொலைக்காட்சியில் சொன்னேன், நீ வந்து தொழிலாளர்களை காவல்துறையை வைத்து வேட்டையாடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். திமுக காரன் சொல்ல முடியுமா? விட்டு கொடுக்க மாட்டாங்க தான். கட்சிக்காரன் சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன். நான் அரசியல் விமர்சகர், சொல்லுவேன். நான் தவறுனா தவறுன்னு சொல்லுவேன், சரினா தவறுன்னு சொல்லுவேன். இதை நீ சொல்ல முடியுமா? ஆதரவாளர்னா என்ன கணக்கு, செய்தியாளர் செய்தி தொடர்பாளர் என்ன கணக்கு? இல்லை, அவங்க வந்து விஜயை நேசிக்கிறாங்க, அந்த கட்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வர நம்புறாங்க, அப்படிதான் ஆதரவாளராக வர்றது. எப்படி மாற்றத்தை கொண்டு வருவார்? அதுக்கு என்ன வழிமுறை ஒன்று வச்சுருக்கோம்? 10 வந்து A4 சீட்டில் 4 டைலாக் நீ வந்து சொகுசு பேருந்து மேலே கேரவன் மேலே ஏறி நின்று கூவிட்டா நாட்டில் மாற்றம் வந்துருமா? இப்படித்தான் அண்ணா வந்து பேசினாரா? இப்படித்தான் ஜீவானந்தம் பேசினாரா? இப்படித்தான் எம்ஜிஆர் நடந்து கொண்டாரா? எம்ஜிஆரை விட நீ வசீகரமான நடிகனா? எம்ஜிஆருக்கு இருந்த கிரேஸில் வந்து நீ பாதி பெறுவியா? நீ பாதி எம்ஜிஆருக்கு பெறுவியான்னு நான் கேட்குறேன். பாதி விஜயகாந்த் கூட கிடையாதுங்க. விஜய் எவ்வளவு பொய்யான பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறீங்க நீங்கள். அவர் போனால் கூட்டம் வருமா? அவர் எப்படி ஒத்தால சைக்கிள் ஓட்டிட்டு போனாரே ஓட்டு போடுறதுக்கு, அன்னைக்கே கூட்டம் இல்லை? அன்னைக்கு அவருக்கு மார்க்கெட் இல்லையா? கடந்த தேர்தலில் அவர் ஒத்தால சைக்கிளில் போய் ஓட்டு போட்டார்ல? அப்படி இல்லை, இப்போ ஒரு கட்சி தலைவர். அப்போ அவருக்கு மார்க்கெட் இல்லையா? கரூர்லேருந்து திரும்பி போகும்போது ஏன் கூட்டம் வரல அவரை ஃபாலோ பண்ணி? ஏன்னா ப்ரோக்ராமில் இல்லை. இந்த இடத்துல ஃபாலோ பண்ணணும். அப்போ எல்லா விஷயத்தையுமே இந்த விமானத்தில் வர்றாரு, இத்தனை மணிக்கு வர்றாரு, இந்த இந்த இடத்துக்கு வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பில்டப் பண்ணி சோழ மண்டலத்தில் விஜய், சேர மண்டலத்தில் விஜய், இதோ வருகிறார், அதோ வருகிறார், வெள்ளச்சட்டை அணிந்திருக்கிறார், இந்த கலர் ஷூ அணிந்திருக்கிறார், இவரை பார்த்து தான் பேண்ட் சட்டை போடுறாராம் முதலமைச்சர். எவ்வளவு கேவலமானவங்க இருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஒரு நிர்வாணமாக வருதாரு? அறிவு வேணாமா? கொஞ்சம் வேணாம், அடிப்படை அறிவு வேணாமா? அவர் இளைஞரணியில் பேண்ட் ஷர்ட் போடுற அரசியல்வாதி கணக்கில் திருமாவளவன் மாதிரி அவர் இளைஞரணியில் இருக்கும்போதே பேண்ட் ஷர்ட்டோட தான் கருப்பு பேண்ட்டு சிவப்பு சட்டையெல்லாம் போட்டு எத்தனையோ போட்டாருங்க. இந்த அறிவு கிட்டவங்க சொல்கிறாங்க நீங்கள் விஜயை பார்த்து தான் அவர் பண்ணுறாரு. அப்படி பார்த்தா தளபதினு அவருக்கு தான் முதல்ல பேர் வச்சுருக்காங்க, அப்புறம் தான் நீ தளபதினு பேர் வச்சுருக்க. நீ காப்பி அடிச்சேன்னு கூட சொல்லலாம். ஏதாவது அரசியல்னா என்ன? தொடர் நடவடிக்கை தான் அரசியல்.
நான் மாசத்துக்கு ஒரு நாள் தலையை காட்டுவேன். பாம்பு புத்துல இருந்து டொங்கின்னு ஒரு தலையை காட்டிட்டு மறுபடியும் புத்துக்குள்ள போறது மாதிரி நீ பனையூர் பங்களாக்குள்ள இருந்துக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் நீ டைலாக் அடிச்சிட்டேன்னா அப்படியே எல்லாம் மாறிடுமா, தலையெல்லாம் மாறிடுமா? அவன் எவ்வளவு நாள் போராடிக்கிட்டு இருக்கான். தூங்குற நேரம் தவிர கண் விழித்திருக்கிற அத்தனை நேரமுமே அரசியல் போராட்டங்களில் கள போராட்டங்களில் நிற்கக்கூடிய எவ்வளோ பேர் இருக்கான் தெரியுமா? லோக்கல் கவுன்சிலராக இருப்பான், 12 மணிக்கு ஃபோன் அடிச்சா எடுப்பான். அண்ணே இந்த மாதிரி போலீஸ்காரன் வந்து என்னை சந்தேக கேஸில் கூப்பிட்டு போயிட்டானே, ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் தானே சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இருடா தம்பி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சட்டையை மாட்டிக்கிட்டு ராத்திரி 11:45 12 மணி ஸ்டேஷனுக்கு போயோ யாரையா கூப்பிட்டு வந்திருக்க, அவன் எனக்கு வேண்டப்பட்ட ஆளியா, நான் பொறுப்பியா அப்படின்னு எஸ்ஐட்ட சண்டை போட்டுன்னு இருக்கான். அவன் தான் அந்த பகுதிக்கு செயலாளர் இருக்க முடியும். கவுன்சிலராக இருக்கேன், மழை தண்ணி வந்து இதாக இருக்குங்க. ஒரு ஆள் என்ன பண்ண, எனக்கு தெரிஞ்சு அசோக் நகர் ஏரியாவில் எப்போ மழை வெள்ளம் வந்தாலும் ஒரு சமையல் கூட மாதிரி ஒன்று எடுத்து சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு பொட்டலம் போட்டு தள்ளு வண்டி வச்சு தள்ளி தேடி வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கும். ஒரு கவுன்சிலர், லோக்கல் கவுன்சிலர், ஏடிஎம்கே கவுன்சிலர், திமுககாரன் கிடையாது, ஏடிஎம்கே கவுன்சிலர் கொடுக்குறான். எதுக்கு சொல்கிறேன்னா, மக்களை வந்து தன் பக்கம் வைத்துக் கொள்வதற்கு பல வேலைகள் செய்கிறாங்க. ஒருத்தரும் யாருமே சும்மா அரசியல் பண்ண முடியாதுங்க. திடீர்னுலாம் அரசியலில் யாரும் வரவே முடியாது. திடீர்னு ஒரு நாள் சினிமா எடுத்தோம்னா ஓடிடுமா, ரிலீஸ் பண்ண முடியுமா? முதல்ல யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, படம் எடுக்கிறாரு, தேட்டரில் ரிலீஸ் பண்ணிடுவாரா? பிஸ்னஸ் ஆயிருமா? டிக்கெட் எடுத்து வந்துடுவாங்களா? உள்ள வர வைக்க முடியுமா? முதல்ல ஆன்லைன் புக்கிங் ஆயிருமா? யாரு வேண்டுமானாலும் என்ன வேணாலும் செய்யலாம்னு வெளியே சொல்லலாம். நடைமுறை சாத்தியம் என்ன இருக்கிறது? நீ மு.க. ஸ்டாலினை விட, எடப்பாடி பழனிசாமியை விட, சீமானை விட, திருமாவளவனை விட, பண்ருட்டி வேல்முருகனை விட, கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சண்முகத்தை விட என்ன நீ சாதிச்சிருக்க? மக்கள் பணி என்ன செஞ்சிருக்க? மக்கள் கூட்டம் சண்முகம் இருக்காருல, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஎம் செயலாளர் சண்முகம் இருக்காருல, அவர் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சண்முகம் வாச்சாத்தியில வந்து மலைவாழ் மக்கள் பாதிக்கப்பட்ட போது, அந்த வன்புணர்வு செய்யப்பட்டு அவர்கள் மிக கொடூரமான வழக்குகளில் வந்து பாதிக்கப்பட்ட போது போராடி 21 வருஷம் போராடி அவர்களுக்கான நீதியை பெற்று தந்த ஒரு சண்முகம். அதனாலதான் அவர் மாநில செயலாளர் இருக்காரு சிபிஎம்ல. சும்மா ஒன்றும் கிடையாது. எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்காங்க தெரியுமா தலைவர்கள்லாம்? சாதாரண விஷயமா? ஒரே நாள்லயே வந்து திருமாவளவன் முளைச்சு விடுறாரு. அவர் அரசியல் களம் எவ்வளவு? அவர் 30 வருடங்களுக்கு மேலாக அரசியல் களத்தில் இருக்காரு. 40 வருடம் அரசியல், அவருக்கு போராட்ட களம்லாம் சேர்த்தார். இவர் வருவாராம், பஞ்சு டைலாக் பேசுவாராம். இல்ல மக்கள் கூடுறாங்க, மக்கள் ஆதரிக்கிறாங்க, ஒரு வசீகரமான தலைவரா இருக்காரு அப்படின்ற. என்ன வசீகரம் இருக்கு அவருக்கு? சொல்லுங்க, அவருக்கு என்ன வசீகரம் இருக்கு? ஒரு மாறுபட்ட கெட்ட போட்டு நடிச்சிருப்பாரா? கமலஹாசன் மாதிரி கெட்ட போட்டு போறா? முதல்ல கமலஹாசன் அவ்வை சென்மையா நடிச்சிருக்கிறாரு, அன்பே சிவத்தில் நடிச்சிருக்காரு, வெரைட்டி எத்தனையோ படம் பண்ணியிருக்காரு. அதாவது சினிமா சார், அரசியல். ஆமாங்க. என்ன அதுல எதுல சாதிச்சிருக்காருன்னு கேட்குறேன். நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரா விஜய்? சிறந்த நடிகனுக்கான நேஷனல் அவார்டு வந்து மம்முட்டி மாதிரி நடிச்சிருக்காரா? மம்முட்டி வந்து அம்பேத்கராக நடிச்சிருக்காரு. ஒரு வரலாற்று நாயகன் அம்பேத்கர். அரசியல் சாசனம் இருந்ததுல அரசியல் சாசனத்தின் தந்தை அவர். ஏன் அந்த கேரக்டரில் மம்முட்டி நடிக்கிறாரு? அது கோடிக்கணக்காக வசூல் பண்ணாதுன்னு தெரியும் அவருக்கு. ஒரு அவார்ட் ஃபிலிம் நடிக்கிறார். ஏன் நடிக்கிறாரு? சமுதாயத்திற்கான ஒரு தலைவராக நடிக்கிறாங்கல்ல. சத்யராஜ் எனக்கு சம்பளமே வேணாம் அப்படின்னு பெரியார் கேரக்டர் நடிச்சார்ல, அந்த படத்துக்கு நான் பாட்டு எழுதுறதுக்கு பணம் வாங்க மாட்டேன்னு வைரமுத்து சொன்னார்ல. அது மாதிரி சமூக அக்கறை சார்ந்து என்னென்ன செஞ்சிருக்கீங்க? நீங்கள் பட்டியல் போடுங்க. விஜய் செய்த சமூக அக்கறை சார்ந்த விஷயங்களை பட்டியல் போடுங்க. ஒன்றுமே கிடையாது. அரசியலுக்கு வரப்போறேன்னு தெரிஞ்ச ஒன்று தான் புத்தகங்கள் கொடுக்கறது, இந்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கறது, மாணவ மாணவியருக்கு பரிசு கொடுக்கறது அப்புறம் தான் ஆரம்பித்தார். அதனால் அரசியலுக்கு விஜய் அன்ஃபிட் என்பதை ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கிறார். அவர் தேர்தல் களத்தில் வெல்ல முடியாது. சிபிஐவையும் அவர் விசாரணைக்குள்ளே போய் பாஜகவிற்கு அவர் வந்து ஒரு பக்கவாத்தியமாக மாறுவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. அவர் பலவீனம் அடைந்து விட்டார் என்பதை தெரிந்து கொண்டு தான் ஆர்பி உதயகுமார், தம்பி பயப்படாதீங்க, முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்குங்க அப்படின்னு சொல்கிறார். இதை விட என்ன இருக்குது அவருக்கு அரசியலில் பின்னடைவு? ஆர்பி உதயகுமார் வந்து தம்பி பயப்படாதீங்க, நீங்கள் என் முதுகுக்கு ஒளிஞ்சிக்குங்க, என் முதுகு பெருசாக இருக்குங்கிறார். அவர் அப்படி சொல்லலை. ஒரு ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு திமுக அவனைய காலி பண்ணிடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக வலிமையானதுன்னு அர்த்தம். நீ பலவீனமானவன்னு அர்த்தம். ஒன்னேரம் ஃபோன் ஊதிட்டு போயிடுவாங்கிறாரு ராஜேந்திர பாலாஜி. சொல்கிறார்ல, நீ என் கூட வந்தால் தான் இருக்க முடியும், ஜெயிக்க முடியும், இல்லாட்டா நீ பொதுவாக எல்லாருக்கும் அழைப்பு விடுறாரு அவர் வாங்க திமுக எதிர்ப்பு. எல்லாருமே என்ன செய்கிறாங்க? வான்னு கூப்பிட்றாங்க. யாரை கூப்பிடுவாங்க? வான்னு. நான் பல்லக்கில் ஏறுறேன், நீ கொஞ்சம் பல்லக்க தூக்குங்கிறாங்க. அப்போ மொத்தத்தில் விஜயினுடைய கட்சி பலவீனம் அடைந்து விட்டது. கரூர் சம்பவத்திற்கு பின்னால் ஏற்படக்கூடிய
அந்த வீழ்ச்சியிலிருந்து அவர் வெளியில் வர்றது என்பது அவர் நடந்துக்கிட்ட முறை இருக்குல்ல, பின்னங்கால் பிடரில் அடிக்க தப்பிச்சு ஓடுனார்ல, இவங்கெல்லாம் தலைமறைவாக இருந்தாங்க, இவங்க யாருக்குமே தலைமை பண்பு இல்லை என்பதை நிரூபிச்சிட்டாங்க எல்லாருமே. இனி டேக் ஆஃப் ஆகாது. அதனால் சும்மா இனிமே வந்து நீ சவுண்டை கொடுக்கறது மூலமாக, நெல் வந்து தண்ணிக்குள்ளே முங்கிருச்சுன்னு சொல்கிறது மூலமாக அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது. அதுக்கு உணவுத்துறை அமைச்சர் இருக்கார், டெப்டி சிஎம் போய் கள ஆய்வு செய்கிறாரு. நீ நிரூபிச்சிருங்கிறாரு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி. சொல்கிறாரு, நீ குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைமை நிரூபிச்சிருங்கிறாரு. நிரூபிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு துப்புள்ள ஓடி போயிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அது நெல் கொள்முதல் நிலையத்தில் என்ன நடக்குன்னு விவசாயிகளுக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு விவசாயம் தெரியுமா? முதல்ல நெல் வந்து மரத்தில் முளைக்குதா செடியில் முளைக்குதாங்கிறதா தெரியுமா? ஃபஸ்ட்டு பார்த்துருக்கியா விவசாயம் எப்படி பண்ணுவாங்கன்னு? விவசாயம் நடிச்சிருக்கியா? முதல்ல நீ வந்து ரொம்ப அவரை ஒரு டவுன்கிரேட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது. உண்மையை தாங்க சொல்கிறேன். அவருக்கும் விவசாயத்துக்கு என்னங்க சம்பந்தம்? ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தாரா? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் நான் விவசாயின்னு, அது மாதிரி வந்திருக்கார் அவர். ஒன்றுமே இல்லைங்க, அவருக்கு கல அரசியலே தெரியலைங்க. நான் வந்தால் கூட்டம் வந்துடும்னு ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு பதுங்கு குடிக்கல போய் கிடக்காரு. கூட்டம் வருங்கிறதுக்காகத்தானே அரசியலுக்கு நீ வர்ற? அந்த கூட்டத்தை பார்த்து ஏன் பயப்படுற? உன்னுடைய ஆதரவாளர்கள் தான் உன்னை பார்க்க வருவான், எதிர்கட்சிக்காரன் உன்னை பார்க்க வருவான். அப்போ உன்னுடைய ஆதரவாளர்கள்ட்ட இருந்து உன்னை காப்பாற்றி கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் நீ ஒய்பிரி பாதுகாப்பு வச்சிருக்க. அப்போ என்ன அரசியல்வாதின்னு நீ கேட்குறேன். கலைஞர் வந்து எமர்ஜென்சின்னு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நிலை பிரகடனத்தை வந்து இந்திரா காந்தி காலத்தில் கொண்டு வந்தப்ப கலைஞர் போய் பதுங்குடியில் படுத்துக்கிட்டாரா? பல பேருக்கு தெரியாது. நீங்கள் வந்து பேசக்கூடாது, பேச்சுரிமைக்கு வந்து தடை விதிக்கிறாங்க எமர்ஜென்சி காலத்தில். அதுக்கு அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? நேரடியாக பேசுறதுக்கு தானே தடை, நான் இலக்கியம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, சிலப்பதிகாரம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் போய் சிலப்பதிகாரத்துக்குள்ள கண்ணை எப்படி அறத்தோடு வந்து ஆட்சி எதிர்த்தா அப்படின்னு சொல்லி பேசுவார். வழக்கு போட முடியாது. எவ்வளோ பேர் அப்படி எதிர்த்துருக்காங்க தெரியுமா? கள அரசியல் என்பது வேறு, அதுக்கு தைரியம் வேணும். விஜய்கிட்ட தைரியம் கிடையாது. விஜய் வந்து ஒரு கோழைத்தனமான அரசியலை செய்கிறாரு, களத்திற்கு வர மறுக்கிறார். இப்போ வரைக்கும் கரூர் சம்பவம் என்பதே வரலாற்று பிழை. இந்த பிழை ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அதை எப்படி எதிர்கொள்ளணும் தெரியாத ஒருவரை தலைமை பண்பு மிக்கவராக யாரும் கருத மாட்டாங்க. விஜய் வந்து ஒரு மாப்பிள்ளை தோழனாகத்தான் இருக்க முடியும், ஒரு நாளும் மாப்பிள்ளையாக முடியாது. அதிகாரத்திற்கு அவர் வரவே முடியாது. அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பார்த்துட்டு பேசலாம். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.